Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து டெல் லேப்டாப் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டெல் லேப்டாப்போட அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் மட்டும் இல்லாமல் இந்த டெல் லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம், பில்டு குவாலிட்டி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட யூசேஜை பொறுத்து தான் லேப்டாப் வாங்குவாங்க, செலக்ட் பண்ணி வாங்குவாங்க. ஸோ இந்த லேப்டாப் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக அஃபிஷியல் யூஸ்க்காக தான் வாங்கியிருக்குது. அஃபிஷியல் யூஸ்னால் ஹையர் எண்ட் சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, நானும் பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு, அப்புறம் எக்ஸல், பிபிடி அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்காக எடுத்துருக்குது. ஸோ இதில் வந்து கேமிங்காக நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஹையர் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ், சாலிட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி 3D டூல்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் பேசிக் லேப்டாப் இருந்தால் போதுன்றக்காக பார்த்து செலக்ட் பண்ணி இந்த லேப்டாப் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த டெல்லில் இதோட மாடல் பார்த்திங்கன்னா டெல் இன்ஸ்பிரான் 153511 இதான் மாடல் நம்பர். ஸோ இதோட ஸ்பெக், டெக்னிக்கல் ஸ்பெக் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 11th Gen இன்டெல் கோர் i3 ப்ராசஸர். i3லே வந்து 1115G4 அது லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ப்ராசஸர். ஸ்டோரேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா 1TB HDD ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ அப்புறம் 256GB SSD ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ இது SSD இருக்கிறனால உங்களுக்கு பூட்டப் ஸ்பீடாக இருக்கும். ரேம் வந்து 8GB ரேம், விண்டோஸ் 10 இன்பில்ட்டாக வந்திருக்கும். MS ஆஃபீஸும் வந்து லைஃப் டைம் ஃப்ரீ வெர்ஷன் வந்திருக்கு இதோட. ஸோ டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா 15.6 inch ஃபுல் HD டிஸ்பிளே இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா இது வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 15.6 inch. இது வந்து ஃபுல் HD. இதோட ஸ்க்ரீன் டைப் பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி கிளேர் ஸ்க்ரீன் டைப் இது. ஸோ இதோட டோட்டல் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 1.85 kg வெயிட் இருக்குது. இதோட திக்னஸ் வந்து 19 mm. இந்த ப்ராசஸர் பார்த்திங்கன்னா 2 கோர் ப்ராசஸர். ஸோ ரேம் வந்து பார்த்திங்கன்னா 16GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறான். ஸோ மெமரி ஸ்லாட்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 8GB கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 16GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ கிளாக் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 4.1 GHz இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்பில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா USB போர்ட் வந்து 2, USB 3 2 இருக்குது. ஸோ USB 2ல் வந்து 1 இருக்குது. HDMI போர்ட் 1 இருக்குது. அப்புறம் மெமரி கார்டு ரீடர் 1 இருக்குது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண லேப்டாப் பார்த்திங்கன்னா HP. ஸோ HP ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டதுனால இந்த வாட்டி HP வேணான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டெல் லேப்டாப் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதர் பிராண்ட்ஸ் லேப்டாப்பும் பார்த்தோம். வேல்யூ ஃபார் மணி எது இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ ரியல்மி, ரெட்மி, MI எல்லாமே பார்த்தோம். ஸோ ஃபைனலாக வந்து டெல் செலக்ட் பண்ணோம். ஏன் டெல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா லேப்டாப் பிஸ்னஸில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க, பல டெக்கேட்ஸாக இருக்காங்க.
ஸோ டெல் வந்து ஒன் ஆஃப் லீடிங் மேனுஃபேக்சர்ஸ், லேப்டாப் மேனுஃபேக்சர்ஸ். பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், ரிலையபிலிட்டியாக இருக்கட்டும். ஏன்னா ரிலையபிலிட்டி எனக்கு முக்கியம், லாங் டேர்முக்கு எனக்கு வரணுன்றக்காக பார்க்குறேன் நான். ஸோ அதனால் டெல் செலக்ட் பண்ணேன். Romeo